வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோவில், செஞ்சேரி மலை, சூலூர் வட்டம். அதாவது சூலூர், கலங்கல், அப்பநாயக்கம்பட்டி, சுல்தான்பேட்டை அப்படியே போனீங்கன்னா செஞ்சேரி மலை. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில். இந்த கோவிலில் வந்து பாறை, அந்த சுற்றி பாறை, அந்த பாறைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா படிக்கட்டு எப்படி போட்டுருக்குறோம்னா கோயில் வந்து ஃபஸ்ட் கிளாஸு. ஆனால் படி வந்து சின்ன கம்மி தாங்க, ஒரு 200 படி அந்தளவுக்கு தான் இருக்கும். 200 படி தான் இருக்குங்க. ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக கட்டியிருப்பாங்க. மேலே மலை மேலே தான் செஞ்சேரி மலைன்னு சொல்லுவாங்க. மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோயில். மேலே பார்த்திங்கன்னா மந்திர வடிவேல் முருகன் வருகன்ட்டு போர்டே இருக்குங்க, மேலே இருக்குது. இது வந்து மேலே அப்படியே சின்ன ஸ்டெப்பு தாங்க, ஆனால் சூப்பராக கட்டிக்கிறாங்க. 2 பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாறையாக இருக்குங்க. பாரு, இந்த பாறைக்குள்ளே தான், பாறைக்கு நடுவில் தான் இந்த கோவில். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்குங்க. அதாவது இங்கே வந்து சத்ரு சம்கார பூஜை, திருமணமானவர்களுக்கு பூஜை, நிறைய பூஜை இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். இது முருக பக்தர்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம், ஆன்மீக பக்தர்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம். பிடிக்காதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம், வலுக்கட்டாயமாக இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் இன்றைக்கி ஆன்மீகமோ இந்த விவசாயமோ இதை பற்றி பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த குடும்ப கதையுமே ட்ராமா போட்டுமே அப்படி பேசினா தான் வீடியோ பார்க்குறாங்க. ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வருங்க, அப்படியே எப்படி போயிட்டு வருங்க. சின்ன ஸ்டெப்பு தான், ஆனால் நல்லா நிர்வாகி எல்லாம் சூப்பராக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து 4 மணிக்கு தான் ஓப்பனுங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து ஓப்பனு, ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் ஓப்பன். அவ்வளோ ஒரு கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். அந்த போர்ட்லேயே போட்டிருக்குங்க, நடை திறக்கும் நேரம், நடை சாத்தும் அடைக்கும் நேரம் போட்டிருப்பேங்க. பாருங்க, இது அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோவில். நீங்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருந்துச்சுன்னா போகலாம். அங்கே வெளியில் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து அக்ரிகல்ச்சர், தென்னை மரம், இந்த மாதிரி தென்னை மரத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வெளியில் பார்த்திங்கன்னா பூரா தென்னை மரங்களாக தான் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோவில். சூலூர் வட்டம், கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோவில் செஞ்சேரி மலை. சென்னிமலைன்னு ஒன்று இருக்குது, செஞ்சேரி மலை இருக்குது. செஞ்சேரி மலை மாற்றி போயிட வேண்டாம், செஞ்சேரி மலை, சூலூர் வட்டம், மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோவில் வருது. கோவில் மேலே பக்கத்தில் போயாச்சு. பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி அந்த வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுற்றியுமே அக்ரிகல்ச்சர். அதாவது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அக்ரிகல்ச்சராக தான் இருக்குங்க. என்ன காரணம்னா பாருங்க நடை அழைக்கும் நேரம், நடை சாத்தும் நேரம்னு போட்டுருக்குறாங்க. வரும் அந்த போர்ட்லேயே போட்டிருக்குது, நடை சாத்தும் நேரம், நடை திறக்கும் நேரம். பாருங்கள் எத்தனை பெரிய வேல்னு வருங்க. வேல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. பாருங்கள், வேலே பார்க்குறக்கு அட்லாஸ். மேலே மந்திர வடிவேல் முருகன் வருகன்னு போர்டு போட்டுருக்குது. இதுதான் கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸும். உள்ள என்ட்ரன்ஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பாருங்க அவ்வளோ நிர்வாகம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை உள்ளே சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். இப்போ தான் நடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது உள்ளே தான் என்ட்ரன்ஸ் வர வழி. உள்ளே வந்து ஃபோன் அளவோடு இல்லை, ஃபோனு அதாவது வீடியோவும் எடுக்கக்கூடாது. மூளை வர எப்பவுமே வீடியோ எடுக்கக்கூடாது, அதான் ஐதீகம். சில பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க. வேறு இது கோயில் வந்து உள்ளே சுற்றி வர்றேங்க. அங்கே ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். உள்ள கிளைமேட் அந்தளவுக்கு ஜம்முன்னு இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா பாறை வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த பாறைக்கு மேலே தீபம் ஏற்றிருப்பாங்க, மகா தீபம். அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது முருகன் கோயில், இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோவில், செஞ்சேரி மலை, சூலூர் வட்டம். அதாவது கிணத்துக்கடவு ஓயும் போகலாங்க, சூலூர் ஓயும் போகலாம். 2 வழி இருக்குதுங்க. கிணத்துக்கடவு வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேர் ரூட்டுங்க. அதே மாதிரி சூலூர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கலங்கல், அப்பநாயக்கம்பட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தான்பேட்டை, செஞ்சேரி மலை. 3 வித ரூட்டும் இருக்குதுங்க. பல்லடத்துலேருந்தும் போகலாம். பாருங்கள், இது கோயிலோட உள்ளதா. அந்த பக்கம் பைக்கில் வரவங்களும் வரலாம், பைக்கில் வரவங்களுக்கு அந்த வழி இருக்குது. பாரு, இது ஒரு விஷ்ணு கோயில், சூப்பராக இருக்குது பாருங்க. கோயில் நிர்வாகம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க. அந்த பாறைக்கு நடுவில் தான் அந்த கோயிலே இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில் காட்டுற பாருங்க, பாறை சுற்றி பாறை தாங்க பாருங்க. அந்த அளவு பாருங்க, பாறை மலை தான்.
எந்த அளவுக்கு நிர்வாகம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. பாறை 2 பக்கம் பாறை, நடுவில் கோயில் வந்து நீட்டாக பண்ணிக்கிறான்னு. உண்மையுமே முருகன் கோயில் எப்பவுமே சுத்தமாக நீட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து மந்திர வடிவேல் வருகன்னு மேலே கோடே இருக்குதுங்க. தைப்பூசத்துக்கு சிறப்பு நல்லா இருக்கும். சூரசம்காரத்து சூப்பராங்க. செவ்வாய்க்கிழமை சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த மந்திரகிரி வேலாயுத சாமி கோயிலுக்கு போய் முருகனோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. அதாவது நல்ல சூப்பராக இருந்துச்சு தரிசனம். அதே மாதிரி தான் தரிசனம் சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து அலோடு இல்லை. அதனால் வீடியோ எடுக்கக்கூடாது, எடுக்கவும் மாட்டேன் நான். ஏன்னா மூலவரம் நான் இது வரைக்கும் வீடியோ எடுத்ததில்லை. சில பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது, அது பாவம் முடிச்சுக்குங்க. இதுதான் இந்த கோயிலோட உட்புற தோற்றம். மந்திர வடிவேல் வருக முருகா போற்றி. அங்கே பாருங்கள் அந்த தீபம், அந்த தீபம் காட்டுறதை பாருங்கள், தீபத்தை காட்டுற பாருங்கள். இது அந்த பாறைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா தென்னை மரம் தான். தென்னை மரம் இல்லாத ஏரியாவே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரான சூப்பரான ஒரு பூமி பாருங்க. அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு நான் போகல. பாருங்க அந்த தீபம் பாருங்க, தீபத்தை காட்டுற பாருங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு இது. பூரா சுற்றி தென்னை மரங்கள் காடுகள் தான். இந்த இடத்துல ஒரு சூப்பராக கோயில் கட்டிக்கிறான்னு உண்மையாக பெரிய விஷயம். அதில் மந்திரவடி வேல் பாரு. அந்த தீபத்தில் தான் மகா தீபம் ஏற்றணும். செஞ்சேரிமலை முருகன் கோவில் பாருங்க, மகா தீபம் இந்த இடத்துல ஏற்றுனாங்க. இன்றைக்கும் ஏற்றுவாங்க. 6 மணிக்கு மேலே தான் ஏற்றுவாங்க. பாருங்க எண்ணெய் எத்தச்சோட எண்ணெய் இருக்குது, திரி வருது. பாறைக்கு மேலே எழுதியிருப்பாங்க. சுற்றி பாறை தான். இந்த பாறைக்கு நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு தான். சூப்பரான பிளேஸ். ஒரு நீங்கள் வந்து சூலூர் வட்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த செஞ்சேரிமலை முருகன் கோவிலுக்கு தாராளமாக போயிடும். மந்திரகிரி வேலாயுத சாமி முருகன் கோவில் இந்த போர்ட்லேயே போட்டுக்குது. சத்துரு சம்கார பூஜை எல்லாத்துக்கும் பூஜை இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை நாள் ஸ்பெஷல். இப்போ சத்துரு சம்கார பூஜை என்னென்ன பூஜைங்கிறது அதுலேயே இருக்குது. செவ்வாய்க்கிழமை எல்லாமே இருக்குதுங்க. அது இது கோயிலோட பேக் சைடு. ஏன்னா இங்கே தார் ரோடு, பைக்கில் வர்றவங்க இந்த வழியில் வரலாம். ஒரு ஆன்மீக சம்மந்தம் வீடியோ. முருக பக்தர் தாராளமாக இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. முருபக்தர்னு தாராளமாக முழுவதும் பார்த்து ரசிக்கும். செஞ்சேரிமலை முருகன் கோவில் சிறப்பு வாய்ந்த கோவில். நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் அந்தளவுக்கு ஒரு கொங்கு மண்டலத்தில் அருமையான ஒரு கோவில். சூலூர் வட்டத்தில் மந்திரகிரி வேலாயுத சாமி கோவில். ஓகே, அடுத்த ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலினா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிடிச்சவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாய்.